தக் லைஃப் படத்துல நடந்ததே வேற. அது கமல் படமும் கிடையாது, மணிரத்னம் படமும் கிடையாது. 2 பேரும் சேர்ந்து பண்ணி, அது 2 பேரும் சேர்ந்து நீ ஒரு கை அள்ளி பூ போடு, நான் ஒரு கை அள்ளி பூ போடுறன்ற மாதிரி படத்தை குலைச்சிட்டாங்க. 2 பேருக்குள்ளேயுமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே படம் எடுத்துக்காங்க. மணிரத்னத்திற்கும் கமலஹாசனுக்கும் அந்த படத்துல ஒரு பெரிய ஜெல் இல்ல. பாத்தீங்கன்னா ஒரு பெரிய 10 நாள் ஷூட்டிங் போக அப்புறம் சீனை மாத்தன அந்த மாதிரி படத்தை பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டர் இல்லாம இருக்கும். இப்ப அந்த படத்தினுடைய ஒரிஜினல் கிளைமேக்ஸ் வந்து கமல் இறந்து போற மாதிரி தான் கிளைமேக்ஸ். அப்ப என்ன பண்றாங்க, கிளைமேக்ஸ் எடுக்கிற அன்னைக்கு வந்து அன்னைக்கு போய் மாத்திருக்காங்க, நைட் அன்னைக்கு ஷூட்டிங் ஸ்பாட்ல மாத்திருக்காங்க. இல்ல சிம்பு இறந்து போற மாதிரி வச்சுங்க அப்படின்னோடனே இவர்கிட்ட சிம்புட்ட கதை சொன்னது வந்து நீங்க அவரு கமல் இறந்து போற மாதிரி தான், நீங்க தான் அதை இது பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அன்னைக்கு பார்த்தா ஷூட்டிங் ஸ்பாட்லயே 2 பேருக்குள்ள ஆர்குமெண்ட் நடந்திருக்கு. கமலஹாசனுக்கும் மணிரத்னத்துக்கும் மாத்துங்க நீங்க மாத்துங்கன்னு சொல்லி ஆர்குமெண்ட் பண்ணோடனே சிம்பு வந்து கேரவான்ல போய் உட்காந்துறாரு, நீங்க என்ன மாதிரி பண்ணுங்க. சிம்புக்கு அந்த படத்துல உண்மையிலே பெரிய அப்செட். ஏன்னா கிட்டத்தட்ட 2 வருஷம் அந்த படத்துக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒர்க் பண்ணாரு, ப்ரொமோஷன் ஒர்க் பண்ணாரு. அந்த படத்துக்கு கொடுத்த ஒரு 3 மாசம் ப்ரொமோஷன் தான் அந்த ராம்குமார் பாலகிருஷ்ணனுடைய படம் பண்ண முடியாம போச்சு. ஏன்னா இந்த படத்துக்கு ப்ரொமோஷனுக்காக வெளியூர் போக ஆரம்பிச்சாரு. அப்ப என்ன ஆச்சுன்னா, அப்ப வந்து இல்ல நீங்க இறந்து போற மாதிரி சீனை மாத்திட்டோன்னு இருக்காங்க. இல்லங்க என்கிட்ட கதை சொன்னது நீங்க அப்படித்தானே சொன்னீங்க, இல்ல இப்ப மாத்திட்டோம்னு சொல்லிட்டு அவசரமா சீனை மாத்தி அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல மாத்தி எடுத்திருக்காங்க. இப்படி வந்து அவங்களுக்குள்ள ஒரு சின்ன ஒரு கோஆபரேஷன் இல்லாதனால தக் லைஃப் முடிஞ்சு போச்சு.